தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் சபைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சபையானது ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற சபையாய் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து யோவான் எழுதும் பொழுது ஆவியானவர் சொல்லுவதை சபைகளானது கேட்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தமானது சபைகளுக்குள்ளே தொனிக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். எந்த ஒரு கள்ள சத்தங்களோ, கள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகளோ, கள்ள வார்த்தைகளோ சபைகளுக்குள்ளே எழும்பாதபடிக்கு, தவறான பாதைகள் எழும்பாதபடிக்கு ஆவியானவருடைய சத்தமானது சபைகளுக்குள்ளே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் தொனிக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அந்த கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேவன் எதிர்பார்க்கிறது அந்த காரியத்தை மாத்திரம்தான். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் அந்த சபையை, தேவன் தன்னுடைய மனவாட்டியாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆவியானவர் சொல்லுகிறதே ஆண்டவரே, அப்ப சபையானது கேட்கத்தக்கதான ஒரு இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் கட்டளையிடுங்கப்பா. ஆவியானவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் பேசுகிறதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அதற்கு மாறாய் துணிக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே சபையை விட்டு அகன்று போகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவரே அந்த இடம் ஆண்டவரே சபையானது ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நடக்க விசுவாசிகள் ஆனாலும் ஊழியர்கள் ஆனாலும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அதை மனவாட்டின் சபையாய் பார்த்து ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீங்க ஆண்டவரே. நீங்க மகிழ்வீங்க ஆண்டவரே. அந்த கிருபையை கர்த்தாவே ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் ஊற்றுங்க. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற சபையாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சபையாய் ஆண்டவரே விசுவாசிகளும் ஊழியர்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.